ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், ஒரு மோஸ்ட் அவைட்டர் ஒரு அப்டேட், அதே போல் ஒரு பெரிய கேள்விக்கான ஒரு பதிலுமே அங்கே கிடச்சிருக்கு. எஸ், நம்ம சிபு சூரியனுடைய ஒரு நியூ சீரியல் எஸ் பாரதி கண்ணம்மா சீசன் 2க்கு அப்புறம் வந்துட்டு ஜீல வந்துட்டு அந்த வீரா சீரியல் வந்துட்டு ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து அவருடைய நியூ சீரியல் எப்போ அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி அவங்க ஃபேன்ஸ் மத்தியில் இருந்துச்சு. எஸ், அதுக்கான ஃபைனலி ஒரு அப்டேட். எஸ், அவருடைய நியூ சீரியல் வந்தாச்சு. ஸ்டார் மால, அதாவது தெலுங்கு சீரியலில் ஒரு வில்லன் ரோலில் வந்து அவர் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு அப்டேட். நின்னு கோரி அப்படின்ற ஒரு சீரியலை வந்துட்டு ஒரு வில்லன் ரோலில் வந்து பண்ணுறாரு. அதுக்கான ப்ரோமோ வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இது வந்து கன்ஃபார்ம் ஒரு பிரைம் டைம் சீரியல் அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸுமே இருக்கு. ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து ஒரு சில ஃபேன்ஸ் கஷ்டமாகவும் ஃபீல் பண்ணுவீங்க, ஏன்னா வந்துட்டு ஹீரோ கேரக்டர் விட்டு வில்லன் கேரக்டர் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனிவே அவருடைய கம்பேக்காக வெயிட் பண்ண எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான விஷயம். அதே போல ஜீல வந்துட்டு இன்னொரு சீரியல் கமிட் ஆகிறாரு அப்படின்ற மாதிரியான டாக்ஸ்லாம் கூட வந்துச்சு. பட் என்ன ஆச்சு அப்படின்றது தெரியல. இதன் மூலியமா ஒரு கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, பாரதி கண்ணம்மா சீசன் 2ல வந்து அவர் பிட் பண்ணல. சீசன் 2 வந்து எண்ட் ஆகும் போது அவங்க சைட்ல இருந்து ஒரு இன்ஃபோஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்து நான் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, அவர் வந்துட்டு தெலுங்குல வந்து ஒரு நியூ சீரியல் வந்து கமிட் ஆகியிருந்தாரு. ஸோ பாரதி கண்ணம்மா 2 பண்ணும்போது வேற எந்த ஒரு சீரியலுமே கமிட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி சேனல் சைட்ல இருந்தும் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்தும் சொல்லியிருந்ததாகவும், பட் அதை மீறி அவர் வந்து ஒரு தெலுங்கு சீரியலில் கமிட் ஆகியிருந்தாரு. அதனால வந்துட்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து அவர் மேலே ஒரு பிரச்சனையில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்ஸ்லாம் வந்து ஷேர் ஆயிருந்துச்சு. பட் அதையுமே நான் அப்போ ஷேர் பண்ணியிருந்தேன். பட் அவர் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இஷ்யூஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. நான் கூட அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா, அவருடைய நியூ சீரியல் தெலுங்குல வருது அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு அப்டேட் வந்து கன்ஃபார்மாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ ஃபைனலாக அவருடைய நியூ சீரியல் வந்து தெலுங்குல வந்தாச்சு. ஒருவேளை இந்த சீரியல் வந்து அவர் கமிட் ஆனதால தான் அவருக்கு சரியாக கால் ஷீட் வந்து அந்த பாரதி கண்ணம்மாக்கு கொடுக்க முடியலையோ அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி இப்போ எனக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியுது. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. பட் எனிவே ஹேப்பன் ஏன்னா அது முடிஞ்சிருச்சு. சீரியலுமே வந்து அந்த எண்ட் ஆகியாச்சு. அடுத்த ஒரு புதிய பயணம் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஸோ இதை பற்றி நிறைய பேர் வந்து பேச சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால தான் வந்து நானுமே இங்கே பேசுகிறேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுக்கான அந்த லிங்க் வந்து நான் மேலே அந்த ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்குமே புரியும். பட் எனிவே அவங்களுக்குள்ள இஷ்யூஸ் போச்சா அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பட் அந்த ஒரு க்ளூ மூலமா தான் நம்மளுமே வச்சு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, விஜயில் அகைன் ஒரு ப்ராஜெக்ட் வருமா அப்படின்னு கேட்டதுக்கான பதில் இது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக விஜயில் அகைன் கமிட் பண்ணுவாங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.